அடுத்தது அஜித் குமார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஒர்க் ஷாப் ஃப்ரீயான்னு கேட்டிருக்காரு. பாலாஜி உங்களோட ஒர்க் கருத்து ஷாப் இதுல. வெப்சைட் ஃப்ரீ. ஆனா இது டிஃபரெண்டா காமெடி சொன்னா ஒர்க் ஷாப் வெப்சைட் ஃப்ரீ தான். அத பிராக்டிஸ் பண்ற AWSக்கு நீங்க காசு கட்டணும். சோ அது ஃப்ரீ கிடையாது. ஃப்ரீ கிடையாதுன்னா ப்ரோ பயங்கரமா பில் வருமான்னு கேட்டா அப்படி இல்ல. ஆ இப்ப நீங்க ஒரு EC2 ரன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு T2 மைக்ரோவோ இல்ல ஒரு மீடியம் இன்ஸ்டன்ஸோ ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி டே நீங்க அத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, மாசம் ஒரு ₹1000 வருமா? அதுவே நான் சொல்றது அதிகம். EC2 நீங்க T2 மைக்ரோலாம் ரன் பண்றீங்க, ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மாசம் ஒரு 1000 கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். அவ்வளோவாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிக்கலான்ற பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ ஒர்க் ஷாப்ஸ் ஃப்ரீ. ஆனா அக்கவுண்ட்டுக்கு வந்து காசு கட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர்த்து கண்டிப்பா பாலாஜி சொல்ற மாதிரி எந்த ஒர்க் ஷாப் நீங்க பண்ணாலுமே அந்த ஒர்க் ஷாப்புக்கு எவ்வளவு காசு ஆகும் அப்படின்றது ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ்லயே போட்டிருப்பாங்க. அது நீங்க பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து கண்டிப்பா டிலீட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் என்ன பியூட்டினா ஒரு சில ஒர்க் ஷாப்ஸுக்கு உங்களுக்கு இல்லைன்னா இந்த சொல்யூஷன்ஸ் பேஜ் வழியா நீங்க போனா கூட உங்களுக்கு கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டே இருக்கும் ஒரு சில சொல்யூஷன்ஸ்க்கு. அந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் நீங்க தட்டினா லான்ச் ஆகும். என்னெல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு ஒரு 1 ஹவர்க்குள்ள அனலைஸ் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிலீட் பண்ணிடுங்க அதை. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஒரே ஷாட்ல டிலீட் ஆயிடும். ஓகே. அண்ட் தப்பி தவறி எலாஸ்டிக் ஐபியை மட்டும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணாம அசைன் பண்ணாம வைக்காதீங்க. எலாஸ்டிக் ஐபி என்னைக்குமே அசோசியேட் பண்ணி வைங்க. எலாஸ்டிக் ஐபியை ரிலீஸ் பண்ணி வைங்க யூஸ் பண்ணலனா. அசோசியேட் பண்ணா 0 காஸ்ட். அசோசியேட் பண்ணாம ரிலீஸ் பண்ணாம வச்சீங்கன்னா கண்டிப்பா மாசம் எண்ட்ல ஒரு $2500 வச்சு வந்துடும் பில்லு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணடிச்சே தப்பு பண்ணியே கத்துக்கோங்க. தப்பு இல்லை. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனா என்ன, இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன பாலாஜி, கரெக்ட் தானே பாலாஜி? கண்டிப்பா.